கவிஞர் புவியரசு தொடர்பான நினைவலைகள் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். கவிஞரும் சாகித்ய அகாடமி விருதுகள் பெற்றவருமான புவியரசு காலமானார். அவருக்கு வயது 96. என்னுடையதான கவிதையை யார் வீசும் ஒரு சொல்லால், யாருடைய சூட்டுக்கோலால் அது பிறக்கும் என்பது தெரியவில்லை. ஒருவேளை இவையெல்லாம் நிகழாவிட்டாலும் கூட அது பிறப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவே தோன்றுகிறது, நீங்களும் நானும் இருக்கும் வரை. கோயம்புத்தூரைச் சேர்ந்த புவியரசு 30 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழாசிரியராக பணியாற்றியவர். ஒரு நல்ல ஆசானை உருவாக்கியதற்கு முக்கியமான இடமாக இருந்தது, இது தொடக்கமாக இருந்தது. 1952ஆம் ஆண்டு தனது இலக்கிய பயணத்தை தொடங்கியவர். முற்போக்கு சிந்தனையாளரான இவர் எல்லைப் போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்ற பெருமைக்குரியவர். கவிதை உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வானம்பாடி இலக்கிய இயக்கத்தை தோற்றுவித்தவர்களில் புவியரசுவும் ஒருவர். நாங்கள் இனி எழுத வேண்டியதே இல்லை, எல்லாரும் எழுத ஆரம்பித்துவிட்டால் எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. இளைஞர்கள் ரொம்ப அருமையா எழுதுறாங்க, நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கெல்லாம் கவிதைகள் எழுதுறாங்க. 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள புவியரசு ஷேக்ஸ்பியர், கலீல் ஜிப்ரான், ஓஷோ, தஸ்தயேவ்ஸ்கி போன்ற உலக எழுத்தாளர்களின் படைப்புகளை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார். புரட்சிக்காரன் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்கு 2007இல் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாடமி விருதை புவியரசு பெற்றார். மேலும் கையொப்பம் என்ற கவிதை தொகுப்புக்கு 2009இல் கவிஞர் புவியரசு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். இவர் மொழிபெயர்த்த தஸ்தயேவ்ஸ்கியின் கரமச்சோவ் சகோதரர்கள், மிக்கேல் நைமியின் மிர்தாதின் புத்தகம், கலீல் ஜிப்ரானின் முறிந்த சிறகுகள் போன்ற நூல்கள் தமிழ் இலக்கிய உலகில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருபவை என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் புவியரசுவின் மறைவுக்கு எழுத்தாளர்களும் வாசகர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். என் கையொப்பத்தை நான் என்கிறார்கள். அது எப்படி அந்த சின்ன கிறுக்கல் நானாக முடியும்?